கூட்டணியில இருக்கிற வேல்முருகன் என்ன சொல்றாருன்னு பார்த்தா அவரும் அதே தான் வந்து சொல்லியிருக்காரு. என்னை பேச விடல அப்படின்னு அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆமா, தமிழ் வழியில படிச்சவங்களுக்கு அரசாங்கம் முன்னுரிமை கொடுக்கணுங்கிறது தான் அவரோட பாயிண்ட். அதே மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு பாயிண்ட். அது வந்து ஜிகே மணி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு பேசுறப்ப அதுக்கு வலு சேர்க்கிற வகையில இவர் எழுந்திரிச்சு வந்து பேசினாரு. அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் பதிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உடனே திருப்பி வேல்முருகன் வந்து பேச அனுமதி வந்து மறுக்க உடனே வேல்முருகன் நடந்து வந்து சபாநாயகர் முன்னாடி நின்று பேசியிருக்காரு. உடனே சேகர் பாபு இது உரிமையில சொல்லிட்டதா வந்து சொல்றாங்க. இவரு வந்து கை நீட்டி பேசுறதா சொல்றாங்க. உடனே முதல்வர் என்ன எந்திரிச்சு என்ன சொல்லியிருக்காருன்னா, வேல்முருகன் எப்ப பேசினா ரொம்ப சந்தோஷமா நான் வந்து பார்ப்பேன், ஆனா இப்ப ரொம்ப அதிக பிரசித்தமா வந்து அவர் நடந்துக்கிறாருன்னு சொன்னது வேல்முருகன் ரொம்ப ஹெட் ஆயிடுச்சு போல இருக்கு. வெளியில வந்து அவரும் ஒரு நீண்ட உரை வந்து ஆற்றிக்கிட்டே இருந்தாப்ல. ஆமா, அதுவும் சேகர்பாபு மேலதான் குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறாரு. ஏன்னா முன்னாள் அதிமுக நபரு, அது அதிமுக ஆட்சி காலத்துல நடந்ததுனால இப்ப திமுக மாறி இப்ப அதிமுக சப்போர்ட் பண்றாங்க சேகர்பாபு பேசுறாருன்னு கொளுத்தி போட்டுருக்காரு. அதிமுகவை காப்பாத்துறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவர் சொன்னதை கேட்டு அப்படியே வந்து முதல்வர் வந்து பேசினது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சபாநாயகருக்கும் இவருக்கும் பஞ்சாயத்து நடந்துட்டே இருக்கும் வேல்முருகனுக்கும். வேல்முருகன் நான் சொல்றேன் உட்காருங்க உட்காருங்க பாரு, அவரு சுருக்கமா முடியும் பாரு. இந்த டைம் என்ன போச்சுன்னா அமைச்சர் முதலமைச்சர் வரைக்கும் போயிடுச்சு. முதல்வரே வந்து அவர் மேல் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சபாநாயகர்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. அப்புறம் வந்து அப்பாவும் என்ன சொன்னாருன்னா, இப்படிலாம் முதல்வர் யாரையுமே சொன்னது இல்லை, ஆனா உங்களை சொல்றாரு, இந்த ஒரு முறை நான் மன்னிக்கிறேன், ஆனா வந்து தொடர்ந்து வந்து இதை பண்ண முடியாது, இனிமே யாரு இப்படி நடந்துக்கிட்டாலும் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன்லாம் சொல்லியிருந்தாரு. ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்தாலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து திமுக கூட்டணியில இப்ப இருக்காங்க, தொடர்ந்து இருப்பாங்களா? ஏன்னா முதல்வரே கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்திருக்காரு. ஒரு பெரிய கேள்விக்குறிதான்.